தொடர்ந்து நம்முடைய தாவேக்கா தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இந்த கூட்டம் ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு, முதல் கூட்டம் அப்படின்றத தாண்டி. ஆனால் இது அடுத்தடுத்து உங்களுடைய பயணத்திட்டங்களை பாதிக்கலையா? இது ஒட்டுமொத்த ஷெட்யூல் சேஞ்சுக்கே வழிவகுக்குதா? இன்றைக்கு இந்த திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம், இந்த பரப்புரை ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த ஒரு கூட்டமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் வரும், மிகப்பெரிய ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்கு. மக்களோட தன்னெழுச்சியாக தலைவருக்கு ஆதரவாக பெரிய இளைஞர் சமுதாயமும் மக்கள் சமுதாயமும் இன்றைக்கு எங்கள் தலைவரை ஆதரவாக அவர் செல்லும் இடங்களில் எல்லாமே அவருக்கு அன்பை செலுத்தி வருகிறார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். நீங்க முதல் விழுப்புரம் மாநாடாக இருக்கட்டும், அதே போல தலைவர் அவர்கள் பரந்தூர் செல்லும் போதாக இருக்கட்டும், இல்லை இப்போது ரீசெண்டாக நடந்த மதுரையில் நடந்தக்கூடிய அந்த மாநாடாக இருக்கட்டும், நீங்க பார்த்தீர்கள் என்றால் நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான மக்கள் வரவேற்பு இருந்துச்சு. அப்போ யூஸ்வலா ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு தன்னெழுச்சியாக மக்களுக்கு வருது அப்படின்னா அந்த மக்களை சரியாக ஆளக்கூடிய வகையில அங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டுமே தவிர நாம் இந்த கூட்டத்தை காரணம் காட்டி இது அடுத்த கூட்டத்திற்கு தடையாக இருக்குமா, இல்ல அடுத்த கூட்டத்தை இதை வைத்து தடை பண்ணி விடலாமா, இல்லை இதை வைத்துக் கொண்டு வேற ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடலாமா, எப்படியாவது முடக்க நினைக்கலாமா, இன்னும் பல விஷயங்களை சிந்திப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கான அழகு கிடையாது. ஒரு ஆட்சியாளர்களுக்கான அழகு என்னன்னா, எப்பேற்பட்ட கூட்டத்தை வந்தாலும் சரி, இது வரலாறு காண இந்த மாதிரியான கூட்டங்கள் வரும்போது அதை எப்படி சமாளிப்பது, எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை பயன்படுத்தி இதை எப்படி சீர் செய்வது. ஏன்னா நாங்க வாலண்டியர்ஸா உதவுறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுடைய வாலண்டியர்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவ்வளவு தூரம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்களுமே அதை தான் சொல்லியிருந்தாரு. நேற்றைய கடிதங்கள் வாயிலாகவும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்கள் தலைவர் அவர்கள் கொடுத்திருந்தாரு. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் அதற்கான பணிகளில் ஈடுபடுறாங்க. சோ அரசு இயந்திரமும் இதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். ரமேஷ், அதே நேரத்தில் அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளை இது பாதிக்கும் இல்லையா? இப்போது முதல் பாயிண்ட் 2 பாயிண்ட்டை ஒரு நாளில் முடிக்க முடியும், அந்த ஷெட்யூல் சேஞ்ச் ஆகவே வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதற்கு இன்றைக்கு தலைவருடைய பயணம் இன்னும் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்களுக்கு எத்தனை மணிக்கு போகிறாரு, எப்ப பேசி முடிக்கிறாரு அப்படிங்கறதை பொறுத்துதான் அதற்கான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும். சோ முதல்ல இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த முதல் பாயிண்ட்ல தலைவருடைய பரப்புரை கூட்டம் நிகழ்ந்த பிறகுதான் அதற்கு என்ன முடிவுகள் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது அன்பிளான்டா ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வராதா? இல்ல, இது அன்பிளான்டு, இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை குற்றச்சாட்டா வைத்து எதிர்கட்சிகள் வேணா அரசியல் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர்த்து, அவர் மக்களை சந்திக்க வருகிறார் என்றால் எங்களுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுச்சி இருக்கதான் செய்யும் என்பதுதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு வரோம். இதை நாங்கள் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு வரோம். எங்கள் தலைவர் மக்களை சந்திக்க வரும்போது நீங்க பார்ப்பீங்க, மாநாட்டிற்கு வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, பொதுக்கூட்டங்களுக்கு வரும்போது நீங்க பார்ப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி இருக்குதுன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக மாற்றி, கேலி கூத்துகளாக மாற்றி மடைமாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு மீண்டும் 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 அந்த பதிலடி நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மாநாடு வாயிலாக, அங்கு திரண்ட மக்களின் வாயிலாக, அவருக்கு கிடைத்த ஆதரவாக நம்ம அதை கொடுத்துக்கிட்டே வரோம். அப்ப இது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் எழுச்சியை நீங்க அவங்களை குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ இந்த மக்கள் எழுச்சியை இன்னும் கட்டுப்பாடோடு எப்படி எல்லாம் நம்ம கூட்டங்களை நடத்த முடியும், எப்படி எல்லாம் இதற்கு காவல்துறை உதவ முடியும், அரசு இயந்திரம் இதற்கு எப்படி எல்லாம் உதவ முடியும் அப்படிங்கறதுதான் ஒரு ஜனநாயக கடமை. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்யணும். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த கூட்டம் முதல் நாள் ஒரு புதிய கட்சி அப்படின்ற அடிப்படையில வந்திருக்கக்கூடிய கூட்டமா பார்க்கல, அடுத்தடுத்த நாட்கள் இதே கூட்டம் இருக்கும், எல்லா இடத்துலயும் இதே கூட்டம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது புதிய கட்சி, தலைவர் அரசியலுக்கு 2 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க 30 ஆண்டு காலமாக அவர் மக்கள் சேவை செய்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்ததுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு வெறும் கட்சியினுடைய தோழர்கள் மட்டுமோ இளையோர்கள் மட்டுமோ அவங்க கிடையாது. குடும்பமாக தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்க, குழந்தைகள் நம்ம இத்தனைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வராதீங்க நம்ம சொல்லும் போதும் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் தலைவரை பார்க்க ஆசைப்படணும், அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் தலைவரை பார்க்க ஆசைப்படணும் சொல்லிட்டு நிற்கிறாங்க. சோ இது ஒரு புதிய கட்சி, அதற்காக பார்க்கிறார்கள், இல்லை ஒரு நடிகராக பார்க்கிறார்கள் அப்படின்ற பிம்பங்கள்லாம் இங்க உடைபட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஏற்றுக்கொண்டு நாளைய அரசியல் மாற்றத்திற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் விதையாக தான் நம்ம இந்த கூட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க தொடர்ந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அண்டர் எஸ்டிமேட் செய்வதற்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய தலைவருடைய எழுச்சி களத்துல மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படின்றதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதை தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள்.
விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், சமகால அரசியலில் என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேச வாய்ப்பு இருக்குது? பரப்புரை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசின் அவல நிலைகள் என்னவாக இருக்கிறது, இந்த திமுக ஆட்சி எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்திற்கு எதிராக அவர்கள் எப்படி இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எவ்வாறெல்லாம் இந்த ஆட்சியில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக இளையோர்கள், மாணவர்கள், பெண்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியில தினசரி அவலங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த திமுக எப்படி தன்னுடைய மறைமுக ஓனரான பாஜகவோடு இணைந்து கொண்டு ஒரு அரசியல் நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது போன்ற பல்வேறு கோணங்கள்ல இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய பரப்புரையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தாவேக்காவோட கூட்டணிக்கு வரணும் இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த கூட்டம் ஒரு மெசேஜை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இப்பேற்பட்ட மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிந்ததுனாலதான் முதல் மாநாட்டிலேயே நம்ம டிக்ளேர் பண்றோம். என்ன அப்படின்னா 234 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய அனைத்து வல்லமையும் பெற்றிருக்கிறது. தனி மெஜாரிட்டியோடு எங்களால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருந்த போதிலும் எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் நாங்க இன்றைக்கு கூட்டத்தை காட்டி சொல்ல முதல் மாநாட்டிலேயே நாங்க சொல்லியிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டுல எங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு, மக்கள் கிட்ட ஒரு அன்பு இருக்கு, மக்கள் எங்களை ஆதரிக்க தயாராயிட்டாங்க அப்படிங்கிற கள நிலவரத்தை தெரிந்ததுனால்தான் முதல் மாநாட்டிலேயே தலைவர் அந்த ஜனநாயகத்துடன் கூடிய ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு இந்த கூட்டமும் அதை தான் இவர்களுக்காக செய்தியாக சொல்கிறது. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ அவர்கள் போற இடங்களுக்கோ கூட்டணும்னா அவங்க பாவம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும், லட்சக்கணக்கில் அவங்க செலவு பண்ணணும், பல்வேறு விஷயங்களை அவங்க செய்யணும் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு. அப்படியுமே இந்த அளவுக்கான கூட்டத்தை அவர்களால் கூட்ட முடியாது. அப்போ மக்கள் இன்றைக்கு யாரை அடுத்த தலைமுறைக்கான தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு, இந்த மக்கள் ஆதரவு அனைத்து கட்சிகளுக்குமே புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. குறிப்பிட்ட அந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் அவர்கள் 10:30 மணிக்கு அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணும். 3 மணி நேரத்தெல்லாம் கடந்து விட்டது. 3 மணி நேரத்தை கடந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ முதலிடத்திற்கு வருவதிலே இவ்வளோ தாமதம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்பாட் 4 இடங்களை இன்றைக்கி முடிக்க முடியுமான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.